சாட்டர்டே ஆகஸ்ட் 15 போல ரோடெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக்கே இல்லாமல் ஜாலியாக இருந்தது. சல்லுன்னு போயிட்டு 20 மினிட்ஸ் விட்டான். அங்கே இங்கேருந்து அங்கே போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொன்னால் ஏதாவது ஒரு ரைடு தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து ரைடு இல்லை இது லயன் சஃபாரி, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பில் போகிற மாதிரி ஒன்று இருக்குது. அது ஒரு ரெண்டு ஆப்ஷன் பேட்டரி கார் அதுதான் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும், டைம் கிடையாது. நீங்கள் 1.5 மணி நேரத்தில் எல்லாத்தையுமே பார்த்து முடிக்கணும். சரி நான் சொன்னேன், சரி வந்துட்டோம் போனால் போயிட்டு போகுது குழந்தைகிட்ட வர சொல்லிட்டோம் போகிறேன்னு. போகணும்னு அவன் பார்த்தானா, அவன் கேட்டானா? கிடையாது, குழந்தைகிட்ட சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிச்சு. நம்ம ஒன்லூசுக்கு புலி பார்க்க போகிறோம், சிங்கம் பார்க்க போகிறோம், கரடி பார்க்க போகிறோம், பூனை பார்க்க போகிறோம், மீன் பார்க்க போகிறோம். கிடையாது சார், யார் சொன்னது? இல்லைங்க, எல்லா விதமான அனிமல்ஸும் உள்ள. ஆமா, நீ பூனையை பார்த்துட்டு வந்து பாரு. கரடி இருக்குது, பூனை இருக்குது, புலி, பூனை கூட இருக்கும் உனக்கு. சரி பார்க்கலான்னு போனால் சரி அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு இடமா போய் ஒரு இடத்துல வண்டி வந்து என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து கொண்டு போய் இறக்கி விட்டு வண்டி காணாது போயிடுச்சு. வண்டி காணாமேனு வண்டியை போய் தேடணும். ஏன்னா பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க. இறக்கி விட்டவங்க சொல்லக்கூடாதான், பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டோம்னா பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்காங்க உள்ள. கேட்டா எல்லாரும் சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட் சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட் வெளியில போய் இறங்கிட போறாங்க மக்கள். அது என்னன்னா அங்கங்க ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரி வச்சிடறாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணோம், போகிறது ஒரு வண்டியில போய் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்ட உடனே நம்ம சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து அங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் விட்டாங்கல்ல, அந்த இடத்துல வந்து நிற்கணும். அந்த டைமில் அந்த வேலை எந்த வண்டி போதோ, அதான் பேட்டரி கார் எந்த வண்டி, ஏன்னா இறக்கி விட்டுட்டு அடுத்தது போகும்ல, அந்த வண்டியில் நம்ம ஏறிக்கணும். அது லைன் நிற்கிது. அதில் என்ன கொடுமை நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது நியாயமாக கேளுங்க. இவர் என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் வந்து பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அவனா நிற்க மாட்டான், கீழே இறக்கி விடுன்றான். இறக்கி விட்டா இந்த கும்பல்ல ஓடி போயிடுவான்றது ஒரு பயம். அதுவும் இல்லாமல் கீழே நிறைய டஸ்ட்டு இருக்கு. ஸோ எடுத்து ஏதாவது வாயை வச்சுப்பானு அவனை கண்ட்ரோல் பண்ணுறதா, இல்லை இந்த பக்கம் கேமரா பிடிக்கிறதா, பேக்கை பிடிக்கிறதா. ஸோ இவ்வளோ கலவரம் நடக்குது. இவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு ஒரே ஆகியும். ஒரே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுல தப்பு மிஸ்டேக் என்னன்னா, கிளம்பும் போதே சொன்ன டைம் ஆயிடுச்சுப்பா, வேணாம் போக வேணான்னு. இல்லை இல்லை பரவாயில்ல போகலான்னு சொன்னார். இது தப்பா தப்பு இல்லையா, நீங்களே சொல்லுங்களேன். அதாவது நம்ம பிளான் போட்டோம், அந்த பிளான் சொதப்பிடுச்சு, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல. நமக்கு அன்னைக்கு மாத்திரம் எங்களுக்கு டிராவல் செலவு மாத்திரம் 1500 ரூபாய் செலவாச்சுங்க. ஒரு சாதாரண வண்டூர் ஜூக்கு டிராவலிங்க்கு 1500. அதுக்கப்புறம் எங்களுக்கு டிக்கெட்டு மாத்திரமே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு எவ்வளோப்பா டிக்கெட்டு, 200 400. அதுக்கப்புறம் பேட்டரி காருக்கு 150 300 சரியாச்சுங்களா. 400 ஒரு 700, கேமராக்கு ஒரு 300 சம்திங். அப்போது இங்கே ஒரு 1000 ரூபாய், அங்கே ஒரு 1000 ரூபாய், 2500 ரூபாய் நம்மளுக்கு தேவையா வண்டூர் ஜூக்கு? நியாயமா? நான் கேட்டதுக்கு இதுக்கு ஒரு சண்டை போடுறாரு. அதாவது ஏன் நீங்கள் கேட்கலாம், என்னங்க ஒரு பஸ் இருக்கு போகலான்ட்டு. பஸ் இருக்கு போகலான்றதெல்லாம் இல்லைங்க. குழந்தைய வச்சு தூக்கிட்டு போகிறது, பஸ்ஸில் ஏறினோம்னா ட்ராவல் டைம் ஆகிடும். வண்டியில் இன்னும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் ஆகலை உட்காந்து வர்றதுக்கு லாங் இருக்கலாம். ஸோ அதனால் சரி கார் போடலான்னாலும் ஆக்டிங் டிரைவர் போடணும். நம்ம அந்த அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம போயிட்டு மெட்ரோவில் இறங்கிடுவோம். மெட்ரோலேருந்து நம்ம வந்து மீனம்பாக்கம் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம். இதை தாங்க நான் சொன்னேன். ஆனால் வேணாம், டைம் ஆயிடுச்சுன்னு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த பிளானை மாத்திட்டு நேற்று ஒரு பிளான் போட்டார். அது என்னன்றதை நீங்களே கேளுங்க. நேற்று பிளான் போடுறது என்னன்னா, சரி நம்ம இங்கிருந்து ஈகோ பார்க் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். அது இல்லை சார், காலையில பிளான் போட்டோம். எதுக்காக நேற்று பிளான் போட்டோம்? செம்மொழி பூங்கா. செம்மொழி பூங்கா போலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். செம்மொழி பூங்காக்கு எது கேட்க? தோட்டக்கலை, தோட்டக்கலை, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. சரி அடுத்து போலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். உள்ள பேர்ட்ஸ்லாம் இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப் கார்னு சொல்லுவாங்களா, அது என்னமோ ரோப் கார் மாதிரி. அது ரோப் கார் கிடையாது, பேர்ட்ஸ்லாம் இருக்குது. சரி குழந்தைகிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். சரி போகலான்ட்டு ஒரு பிளானிங். சரி போகலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அது என்ன நடக்குதுன்னா,